ஆண்டவரும் அடிமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது வார்த்தையின் மூலியமாய் நாம் மன்னிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதற்காகவே தேவன் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இரண்டாவது காரியத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அதற்காகவே தேவனாகிய கர்த்தர் அவர் மன்னித்து அவர் நடந்து கொண்ட நடத்தையின் மூலியமாய் அங்கு ஒருவர் ரட்சிக்கப்படுகின்றான், கள்ளன் ரட்சிக்கப்படுகின்றான். அதன் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்கின்றார். மூன்றாவது, தேவன் பொறுப்புள்ளவராய் இருந்தார் என்பதற்காக அவனுடைய தாயை நோக்கி இதோ அவனுடைய மகன் என்று சொல்லியும் சீசனை நோக்கி இதோ உன் தாய் என்று சொல்லியும் சொல்கின்றார். நான்காவது காரியத்திலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொன்னார். அதன் மூலியமாய் நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லியும் தேவனோடு கூட நல்ல உறவு உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஐந்தாவது காரியத்திலே தேவன் தாகமாக இருக்கின்றேன் என்று சொன்னார். அவருக்குள் இருந்த அதே ஆத்ம தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மூலியமாய் நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆறாவது காரியத்திலே முடிந்தது என்று சொன்னார். தேவன் என்னுடைய கையிலே கொடுத்த எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய நாமத்துக்காக நான் செய்து முடித்தேன் என்பதை தேவனாகிய கர்த்தர் சொல்கின்றார். ஏழாவது காரியத்திலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி கர்த்தர் தந்த தன்னுடைய ஆவியை தேவனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கின்றார். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் மன்னிக்கிறவர்களாய், சாட்சியுள்ளவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய், ஆத்தும தாகம் உள்ளவர்களாய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய், தேவனுடைய கையிலே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் வாழுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அடிமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது வார்த்தையின் மூலியமாய் நாம் மன்னிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதற்காகவே தேவன் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இரண்டாவது காரியத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அதற்காகவே தேவனாகிய கர்த்தர் அவர் மன்னித்து அவர் நடந்து கொண்ட நடத்தையின் மூலியமாய் அங்கு ஒருவர் ரட்சிக்கப்படுகின்றான், கள்ளன் ரட்சிக்கப்படுகின்றான். அதன் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்